நியூசவசமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டம் எல்லாருக்கும் சமந்தானே, எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன பார்த்து பசங்க கெட்டு போறாங்க அப்படின்னா தெரு தெருக்கு டாஸ்மாக் இருக்கே, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு டிடிஎஃப் வாசன். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா, அது யாரு என்னங்கிறத வீடியோக்கு போய் பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் யூடியூப் பிரபலம். பைக் மேலே உள்ள காதலால் பைக் ரேஸ் அதிகமாக அந்த பைக் வீலிங் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரபலமான நபர். இவரை இளைஞர்கள் அதிகமான நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இவரை மாதிரியே பைக் ஓட்டணும், இவரை மாதிரியே பைக் வாங்கணும், அவ்வளோ காஸ்ட்லியான பைக் வாங்கணும், அவ்வளோ ஹெல்மெட் வாங்கணும், இவரோட ரைட் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் தாண்டி ஒரு திரைப்படம் மஞ்சள் வீரன் அப்படிங்கிற திரைப்படத்துலையும் இவர் நடிச்சிருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இவர் சில மாதங்களுக்கு முன்பாக சிறை சென்றிருந்தார். அது எதுக்காக அப்படின்னா, ஓவர் ஸ்பீடில் பைக்கை ஓட்டி இந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கை முறிவும் ஏற்பட்டிருந்தது. அவர் சிறையிலிருந்தும் வெளியில் வந்துட்டார். அதற்கு பிறகு அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் மூலயமா பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துதல், ரோட்டில் ரோடு விதிகளை ஃபாலோ பண்ணாமல் ஓவர் ஸ்பீடில் பைக் ஓட்டுவது, வீடியோஸ் எடுப்பது, ரூல்ஸை மீறுவது, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல், ஆபத்தை விளைவித்தல் அப்படிங்கிற இந்த அடிப்படையிலலாம் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு 10 ஆண்டுகள் அவருடைய ஓட்டுநர் உரிமமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வெளியில் வந்துட்டாரு, அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய மேலே திட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கீழேயும் மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் வரவேற்றிருந்தாங்க, நிறைய பேர் திட்டிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, கார் ஓட்டிட்டு இருந்தார் அவர். ஓட்டுநர் உரிமம் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கே, அப்புறம் எப்படி அவர் கார் ஓட்டுறாரு அப்படின்னா, அவர் டிரைவிங் ஓட்டுநர் உரிமம் பெறக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு அவர் எல்எல்ஆர் போட்டிருக்காரு. கார் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக எல்எல்ஆர் போட்டிருக்காரு. அந்த எல்எல்ஆரை வச்சு அவர் கார் ஓட்டியிருக்காரு. எல்எல்ஆர் எப்படி போட்டாருங்கிறதே ஒரு மிக பெரும் கேள்விதான். ஏன்னா அவருடைய ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவர் எல்எல்ஆர் போட்டிருக்காரு. அவர் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே செய்திகள் எல்லாம் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை மீறி அவர் எல்எல்ஆர் வாங்கியிருக்காரு. எல்எல்ஆர் கொடுத்தது யாரு அப்படிங்கிறதும் கேள்வி. அவரையும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அரசு இருக்கு. அதை தாண்டி அவர் அந்த எல்எல்ஆரை வச்சுக்கொண்டு கார் ஓட்டியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காரில் ஓட்டிகிட்டே போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட விளாக்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. அப்படி வீடியோ எடுக்கும்போது ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் பேசியிருக்காரு. அதுதான் இப்போ அவர் பண்ண மிக பெரும் குற்றம். இந்த குற்றத்திற்காக தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு இவரை மதுரையிலேயே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதே நடைமுறையை இதற்கு முன்பாக ஒரு யூடியூப் பிரபலம் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை, ஆனால் சட்டத்தை மீறி செயல்பட்டார் இல்லையா, யூடியூபர் இர்ஃபான் அப்படிங்கிற நபர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்தை மீறி கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினத்தை தெரிந்து கொள்வது, இங்கே தெரிந்து கொள்வதே தவறு தான். சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட அரசு சீல் வைத்திருக்கிறது. இவர் வெளிநாட்டில் போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அதை இங்கே அலோன்ஸ் பண்ணி ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடியிருந்தார். அது கீழே நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்துருந்துச்சு. சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கிறார், இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவரை ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை அவருக்கு கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள்ட்ட எல்லாம் கேட்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. இது போல இது வரைக்கும் யாருமே சட்டத்தை மீறினதே கிடையாது, இது முதல் கேஸு, இது கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னு தான் நம்ம பேசின வரைக்கும் எல்லா வழக்கறிஞர்களுமே சொன்னாங்க. ஆனால் நடந்தது வேற. அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர்கிட்ட இந்த மீது என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு 3 பேர் கொண்ட ஒரு குழு ஆலோசிச்சது ஒரு நாள் முழுக்க. அதன் பிறகு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. நோட்டீஸிற்கும் அவர் உடனடியாக பதில் தராத பட்சத்தில் அவரை ஏன் ஆஜராக சொல்லலை, ஏன் ஆஜராகி விளக்கம் அளிக்க சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அவர் ஆஜராகி விளக்கம் அளிக்காத பட்சத்தில் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணல? டிடிஎஃப் வாசனுக்கு அவர் பண்ணது மிக பெரும் குத்தம். ஏற்கனவே ஓவர் ஸ்பீடில் பைக்கை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதற்கு 10 ஆண்டுகள் உரிமமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதை மீறி எல்எல்ஆர் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே குற்றம் தான். இதன் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் தான்.
ஆனால் அவர் கேட்ட கேள்விகள் நியாயமானது தானே? அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சட்டம் வந்து ஈக்குவலாக எல்லாத்தையும் பார்த்தா இந்த கேள்விகள் வராதுல. குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கிற, நீ வந்து பேசாம தானே போகணும், ஏன் பேசுறேன்னு தானே கேட்பாங்க. ஆனால் ஏன் அவருக்கு சப்போர்ட்டுக்கு 4 பேர் வராங்க அப்படின்னா, இந்த நிகழ்வு, இந்த மாதிரியான நிகழ்வுகளால தான். அப்போ இர்ஃபான் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, அவர் உடனடியாக விளக்கம் தரல. ஏன் அவர் சென்னையில் தானே இருக்காரு, ஏன் போய் அவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விளக்கம் அவர் வீட்டுக்கே போய் விளக்கம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. விளக்கம் கேட்டு அவர் விளக்கம் கொடுக்கல, போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவர் வந்து அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு, இது மாதிரியான தவிர நான் இனிமேல் பண்ண மாட்டேன், வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட மாட்டேன். இதற்கு பிராயச்சித்தம் என்ன, இதற்கு தண்டனை என்ன அப்படின்னா, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது, கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் பாலினம் ஆனா பெண்ணா என்பதை பரிசோதனை செய்து, இந்தியாவில் பரிசோதனையே செய்யக்கூடாது, அதுவே சட்டப்படி மிக பெரும் குற்றம். அப்படியே நீங்கள் வெளிநாடுகளுக்கு போய் பரிசோதனை செய்து கொண்டு வந்தாலும் அதை இங்கு அறிவிக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதனால இந்த விஷயத்த நான் அவேர்னஸாக நான் வீடியோ போடணும், நீங்கள் வீடியோ போடணும் அப்படிங்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நடைமுறைகள் நிறுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த விளக்கம் கொடுத்துட்டு வந்த பிறகு அவர் எத்தனை வீடியோ அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்காரு? இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடலை. போடாத பட்சத்தில் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? டிடிஎஃப் வாசன் மீது எவ்வளவு அதிரடியான நடவடிக்கைகள். 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்து மேலேயே சமமான நடவடிக்கைகள் இருந்திருந்தா கேள்விகள் வந்திருக்காது இல்லையா? அவன் தப்பு பண்ணா அவன் அனுபவிக்கிறான்ற கேள்வி தானே வந்திருக்கும். அதையும் மீறி டிடிஎஃப் வாசன் அவங்க பேசின விஷயங்கள்லாம் வந்து தெரு தெருவாக கடை இருக்கே, அதை பார்த்தெல்லாம் கெட்டு போயிட மாட்டாங்க. முதல்ல நீ தப்பு பண்ணாமல் இரு, அதன் பிறகு மற்றவங்கள பேசலாம் அப்படிங்கிறது தான் மக்களோட பார்வையாக இருக்கும். ஆனால் இர்ஃபான் விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இர்ஃபான் பண்ணது இதுதான் முதல் தப்பா அப்படின்னா இல்லை. அதற்கு முன்பாகவே அவரும் வந்து இந்த கார் விளாக்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காரு செலிபிரிட்டிஸோட. அப்போ செலிபிரிட்டிஸ் வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே பேசியிருக்காங்களே, அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாதா? பொதுமக்கள் மீது குந்தகம், பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தானே அதெல்லாம். அப்போ அதெல்லாம் நடவடிக்கை, அதன் மீதெல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே, அப்போ இவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் இப்போ ஒரு இரு தரப்பு கருத்துக்கள் வருவதற்கு காரணமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த டிடிஎஃப் வாசனுடைய இந்த கார் வீடியோ வெளியான பிறகு அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே அவருக்கு நெகட்டிவாக தான் இருந்துச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அது வேற. ஜென்ரல் ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நீ வந்து அவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி 10 ஆண்டுகள் உன்னோட லைசன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி கார் ஓட்டுற? அதுவும் கார் ஓட்டிட்டு ஃபோன் பேசிட்டே கார் ஓட்டுற, ஸ்பீக்கரில் பேசினா என்ன, இதில் பேசினா என்ன, வீடியோ எடுத்துகிட்டே கார் ஓட்டுற அப்படிங்கிற கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. இப்போ அவருடைய கேள்விகளுக்கு பிறகு அவர் பக்கமும் 4 பேர் ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். நடிகர் நடிகைகளை வச்சு விளாக்ஸ் பண்ணும்போது இர்ஃபான் இந்த தப்பு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் இந்த குழந்தையின் பாலினம் குறித்து அந்த வீடியோ தப்பு பண்ணியிருக்காரு. அதற்கு அரசு அவர் மீது எடுத்த அந்த சாஃப்டான நடவடிக்கை, இது எல்லாமே தான் டிடிஎஃப் வாசனுக்கு 4 ஆதரவாளர்கள் எழ காரணம். சட்டம் எல்லாருக்குமே சமம்தான், அதை வந்து சமமாக ஆளும் அரசு செயல்படுத்தினா இந்த மாதிரியான கேள்விகள் வராது. நன்றி, வணக்கம்.